அவன் உங்களுடைய ஊர்ல வந்து பல ஆயிரம் கோடி பணத்தை போட்டு பல பேருக்கு வேலை வாய்ப்பு தர ஒருத்தன் அவனை கீழே உட்கார வச்சுக்கிட்டு சொந்தக்கார பசங்களை ஷேர் பார்ட்னரா சேர்த்துக்குங்கன்னு ஒரு வர கம்பெனிக்கிட்ட யாராவது பேர் கேட்பாங்களா? நிறைய கம்பெனில பேசியிருக்காங்க. பெரும்பாலுமான முதலீடுகள் அந்த 5 ஆண்டுகள்ல வரவே இல்லை. வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய கம்பெனிகள் வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க. வேலை தேடி ஒரு மாவட்டத்தில் இருக்க இளைஞன் கூட இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடாது. அவனுக்கான தேவையை அந்த மாவட்டத்திலே ஏற்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்பொழுது சொன்ன ஒரு விஷயம் வந்து, சார் கவர்மெண்ட்லேருந்து எங்களை ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பண்ணுறீங்களா அதை பண்ணுறீங்களா, அந்த 2 வீக்ஸில் இது கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ராமநாதபுரம்ல ஒரு 1000 crores இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு டாக்டர் ராஜசேகர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் போல. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்றத வந்து நடத்தினாங்க. கைடன்ஸ் டிஎன் அப்படின்றது இதுலேருந்து. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அது இந்த கைடன்ஸ் டிஎன் அப்படின்னா அது என்ன கைடன்ஸ் டிஎன் அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, இது மாதிரி வந்து முன்னாடியே இதுக்கு பேர் கைடன்ஸ் டிஎன் தான் இருந்துச்சு, அதில் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்படியே ஆல்டர் பண்ணி அதுக்கு நான் பேர் நான் முதல்வன்னு வைக்கிறேன்னு சொல்லி திமுக வச்சுது, அதை திரும்ப இவங்க பழைய பேர்லேயே கைடன்ஸ் டிஎன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், இதுக்கு முன்னாடி கைடன்ஸ் டிஎன் தான், அது டிபார்ட்மெண்ட் பேர் கைடன்ஸ் டிஎன் தான். இவங்க வந்து அதுக்கு டிஎம்கே வந்து நான் முதல்வன் அதுக்கு பேர் வச்சாங்கங்கிறதே இப்போதான் இந்த மீம்ஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கைடன்ஸ் டிஎன் ஆஃபீஸ்க்கு போனாலே கைடன்ஸ் டிஎன் தான் போட்டிருக்கோம். அது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. ஸோ இது வந்து இருக்கீங்க டிவிகேல கைடன்ஸ் டிஎன் அப்படின்னு சொல்லி இப்போ மாத்திருக்கீங்க, நான் முதல்வன் அப்படின்றதா திட்டத்தோட பேரு. ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு டிஎம்கே சொல்லுது. ஸ்டிக்கர் ஒட்டினது டிஎம்கே தான் நான் முதல்வன். ஏன்னா பல வருஷமா அது கைடன்ஸ் டிஎன் தான். கைடன்ஸ் தமிழ்நாடு, அதாவது ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் வராங்க தமிழ்நாடுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட் சொல்யூஷன் மாதிரி அவங்க வந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற பிஸ்னஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும் அதுக்கும் அவங்க வந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக கைடன்ஸ் டிஎன். புரியுதா இல்லையா? கைடன்ஸ் டிஎன்னா புரியுது இல்லை? கைடன்ஸ் நான் முதல்வன்னா நான் முதல்வன் இருந்துட்டு போ, யாரும் எல்லாரும் நான் முதல்வன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு என்ன வேலை செய்வாங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. கைடன்ஸ் டிஎன்னா வந்து தெளிவா புரியுதா இல்லையா? ஓகே, கிளியரா புரியுது. ஒரு பிசினஸ் வராங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு புது பிசினஸ்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கைடன்ஸ் டிஎன். நான் முதல்வன் இது ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லையே. சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரில இருக்கு. கரெக்டா இருந்துச்சு. நான் முதல்வன் தான் அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்குமோ எனக்கு ரொம்ப தோணுது. யாருக்கு சொல்றீங்க? அது வந்து எதுக்கான ஸ்கீமு? மக்கள் வந்து எதுக்கு அங்க போய் அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்ரோச்சபிளா இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது பட்சம், அதெல்லாம் ஓரமா வச்சிரும். பட் இந்த பேர்லயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுதா இல்லையா? அப்ப இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கோச்சிங் கொடுக்குறாங்கல்ல, யூபிஎஸ்சி ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்கு பேரும் நான் முதல்வன் தானே. நாளை மறுநாள் முதல்வன், அதுக்கு பேரும் நான் முதல்வன் தான். தமிழ் முதல்வன். ஏதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பேரு கொஞ்சம் நல்லா விஜய் டிவி பாருங்க, சீரியல் எதுலயாவது நல்ல டைட்டில் வச்சானா அதை தூக்கி பேருக்கு வச்சிரு. தாயுமானவன் அப்படின்னு ஒரு சீரியல் வந்தது. அடுத்த வருஷம் பார்த்தா இவங்க வந்து ஒரு ஸ்கீமுக்கு பேர் வச்சிட்டாங்க. இல்ல அதெல்லாம் வந்து தமிழோட ஒட்டியது திமுக, அதனால திமுக தான் அது தெரியும் ஒரு தமிழ் பேரை எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு. நீங்கலாம் வந்து தமிழோட ஒட்டுனவங்க கிடையாதுல்ல. திமுகவுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுகவே வந்து ஓங்கோல்ல இருந்து வந்து இங்க கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் வரலாறு தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த டாபிக் உள்ள போலன்னு வச்சுப்போமே. வேற மாதிரி அடிக்கிறீங்க. சரி விட்டுரும், வேணாம் விட்டுரும். சரி பேர் விட்டு கைடன்ஸ் டிஎன் அதானே. சரி இருந்துட்டு போட்டுவிடும் கைடன்ஸ் டிஎன். ரைட். இப்போ வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துறதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலமாக வந்துட்டு பல ஆயிரம் கோடி முதலீடு உள்ள வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. மொத்தமா 1 லட்சம் கோடி வந்து 100 நாள்ல பண்ணிட்டாங்க. வர 18ஆம் தேதியோட 17ஆம் தேதி வந்து 100 நாள் நிறைவடையுது தாவேக்காவோட இந்த தமிழக அரசு.
ஸோ அப்படி 100 நாள் நிறைவடைகிறதுக்குள்ளேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதாக சொல்லப்படுது. இது உண்மையான தரவுகளா? உண்மையான தரவுகள் இருந்ததுனால தானே நீங்க லைவ்ல பார்த்தீங்க. 1,00,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கான எம்ஓயு வந்து சைன் ஆகியிருக்கு. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து சைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கான எல்லா டேட்டாவும் வந்து டிரான்ஸ்பரண்டா குடுத்துட்டாங்க. முன்ன மாதிரி வெள்ள பேப்பர் எடுத்து காட்டாம, வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பர் எடுத்து காட்டாம, இந்த கம்பெனி தான் இவ்வளோ ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா நேத்து வந்து லைவ்லயும் பார்த்தோம். லைவ் முடிஞ்ச உடனே ஒரு 10 பேப்பர் கொண்ட அந்த பிரஸ் அறிக்கையும் குடுத்துட்டாங்க. திமுக காலகட்டத்துல இந்த மாரிலாம் வந்து மீட்டிங் நடந்திருக்குது. அவங்களும் லைவா காட்டியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ 1000 கோடி உள்ள கொண்டு வராங்கன்னு டிரான்ஸ்பரண்டா காட்டியிருக்கோமே திமுக காலகட்டத்துல. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம். இப்ப குளோபல் சம்மிட் வந்து நடந்தது. குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்ன்னு சொல்லிட்டு டிஎம்கே பீரியட்ல ஆமா. ஒண்ணு நடந்தது. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா. பிரம்மாண்டமா நடந்தது. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி நடந்ததுன்னு? ம். எப்படி நடந்தது? நேத்து நடந்த நிகழ்ச்சிக்கும், ஏற்கனவே நடந்த குளோபல் சம்மிட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது இப்ப நம்ம ஒருத்தர்ட்ட பேசும்பொழுது, அவங்க நம்மள எப்படி வெல்கம் பண்றாங்க, நம்மள எப்படி ரிசீவ் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்மைல் பண்றாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அத ஒட்டி தான் அவங்களுக்கு அந்த புது நபருக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து தொடரும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் சரியில்ல, ரிசீவிங் சரியில்ல அப்படின்னா, அது வந்து ரஃப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் மாறும். கசப்பான சில விஷயங்களெல்லாம் தாண்டி தான் அத நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்கும். என்ன ரிலேஷன்ஷிப் கல்யாணமா சார் பண்ண போறாங்க? இல்ல, அவங்க இல்ல. வந்து ஒரு பிசினஸ் பண்ண வராங்க. அதுவே பெரிய விஷயங்கிறேன். ஒரு 5,000 கோடிய நீ இந்த கவர்மெண்ட்ல போட்டு நீ பிசினஸ் பண்றதுக்கு நான் உனக்கு ஒரு இடம் குடுக்குறேன். வா வந்து நில்லு. போட்டோ எடு கிளம்பு போ. ஆ அதுதானே அப்படி அப்படிதானே கூட இருக்கணும். பண்ணலங்கிறேன். அப்படி கூட பண்ணல. போன முறை நீங்க சப்மிட் பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேஜ் இருந்தது. அந்த ஸ்டேஜ்ல வந்து முன்னாள் முதல்வர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரைட்ல அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சில நபர்கள், அவங்கலாம் அவங்களுக்கே தெரிந்த நபர்கள். அவங்கலாம் வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்கல்ல, அவங்கலாம் எங்க இருந்தாங்கன்னா, ஸ்டேஜ்க்கு கீழ கீழ இருந்தாங்க. உட்கார்ந்திருந்தாங்க. எங்க வந்து அந்த எம்ஓயு குடுப்பாங்க? நேத்து பார்த்திருப்பீங்க. 2 பேரும் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. இவரு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராரு. செக்ரட்டரி கையில இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. 2 பேரும் மாத்திக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது எங்க நடந்தது? ஸ்டேஜ் மேல வச்சு. இதுக்கு முன்னாடி எங்க நடந்தது? அன்னைக்கு அதே மாரி தான் ஸ்டேஜ் மேல வச்சு. ஸ்டேஜ்ல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்க்கு கீழ செக்ரட்டரி அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. ஒரு கம்பெனியா வராங்க ஃபைல் எடுத்துட்டு. அவர் எடுத்து குடுக்குறாரு. ஸ்டேஜ்ல முதல்வர் உட்கார்ந்துட்டு சூப்பர். வெரி குட். இதுக்கும் நேத்து நடந்ததுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சிஎம் இருக்காரு, மினிஸ்டர் இருக்காங்க, ரிசீவ் பண்றாங்க, அவங்கள வெல்கம் பண்றாங்க. இதுதான் வந்து வி ஆர் இன் இந்த பிசினஸ் ப்ரொபோசலுக்கு நாங்க உங்க கூட உறுதுணையா இருப்போம் அப்படிங்கறது அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுது. சரி, இது அனாவசியமானது. அவங்க நீங்க சொல்ற மாரி அவங்கள மேல உள்ள கூட்டு வந்ததுலாம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்க. சிஎம் நிக்கிறார் அப்படின்னா, சிஎம் சுத்தி முதல்ல யாரும் கிட்டயே வரக்கூடாது. அது வந்து புரோட்டோகால். சிஎம் கிட்ட நெருங்கவே கூடாது யாருமே. அப்படி ஒரு அரண் மாரி நிக்கணும். இவங்க நம்ம வராங்க, ஒவ்வொருத்தரும் கை குடுக்குறாங்க, நிக்கிறாங்க. போகவும் மாட்டேங்கிறாங்க ஸ்டேஜ விட்டு. சிஎம்ட்ட பேச என்ன சார் வேலை இருக்கு? நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கிட்ட பேசணும். ஒவ்வொரு பிசினஸ் முதலீட்டாளர்களும். அப்புறம் செக்ரட்டரியேட்ட சிஎம்ட்டலாம் பேச்சே இருக்கக்கூடாது. அதிகபட்சம் அங்க நேத்து வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நடந்திருக்கும். இல்லையா? இந்த மாதிரிங்க நாங்க இந்த கம்பெனி பண்றோம். சிஎம்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்க வந்து ஈவி மேனுஃபேக்சரிங் பண்றோம். நாங்க வந்து டேட்டா இது பண்றோம். நாங்க ஸ்கை ரூட் வந்து நாங்க வந்து ஸ்பேஸ் ராக்கெட்க்குலாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கள பத்தின ஒரு சின்ன பிரீஃபிங் தான் குடுத்திருப்பாங்க. மத்ததுக்கெல்லாம் அங்க எதுவும் பெருசா நேரம் இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. வாட் ஐ அம் சேயிங் இஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, திஸ் கவர்ன்மெண்ட் இஸ் ஃபார் வாங்க, நாங்க உங்கள ரிசீவ் பண்றோம். வி ஆர் ஃப்ரெண்ட்லி. நம்ம வந்து நீங்க நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா வளருங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் தான் அந்த மீட்டிங்ல நான் பார்த்தது. இதுவரைக்கும் வேற எந்த கமெண்டேட்டரும் இத பத்தி பேசுனாங்களான்னு தெரியல. பட் எனக்கு வந்து இட் ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ. ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பினாங்க. அது 1. 2வது 1,00,000 கோடி அப்படிங்கிறது தான் கேள்வியா? ஆமா. இல்ல அதுக்கு முன்னாடி நான் இன்னும் கேட்டுறேன். நீங்க சந்தோஷமா கிளம்புனாங்கன்னு சொல்றீங்க. கிளம்புனவங்க சந்தோஷமா போறதா போயிட்டு போட்டும். பிரச்சனை கிடையாது.
எதுக்கு சார் பிரஸ் மீட் குடுக்குறாங்க? அவங்க பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த மாரி தேவையில்லாம நாங்க வந்துட்டு 1 மாசத்துலயே உங்களுக்கு வந்து இந்த கவர்ன்மெண்ட் வந்து எங்கள இது பண்ணிடுச்சு. 2 வாரம் தான் ஆச்சு. டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி ஓகே ரைட் அப்ரூவ்ட்ன்னு சொல்லிட்டு எம்ஓயூக்கு ரெடி பண்ணிட்டு எங்கள நேர்ல வாங்கன்ட்டாங்க இன்னைக்கு. இதெல்லாம் பொய் தானே. இதெல்லாம் பச்ச பொய் சார் இது. அப்புறம் எப்படி 100 நாள்ல பண்ண முடியும்? இப்படி பண்ணியிருந்தா தானே பண்ண முடியும். முந்தைய திமுக அரசு பேசி வச்சிருந்த எல்லா பேச்சுவார்த்தைகளையும் அதே டீம், அதே ஆபீஸ், அதே கம்பெனி இன்னைக்கு இவங்க வந்து திமுக ஆட்சியில நீங்க பேசி வச்சிருந்திருப்பீங்க. இப்ப வந்து சைன் போட்டா மட்டும் போதும். சும்மா சைன் போடுறதுக்கு இந்த தாவேகா அரசு சார். சரி, ஒரு 10 நாள் முன்னாடி பார்லிமென்ட்ல வந்து இந்த நீட்டுக்கான விவாதம் நடந்தது. சரி. அப்ப ஆந்திராவோட எம்பி வந்து இந்த நீட் பத்தி பேசிட்டு இருந்தார். நீட்ல என்னெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப கனிமொழி அவர்கள் ஏதோ சொல்ல போக அவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நீங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டே இருங்க. அதனால தான் எல்லா கம்பெனியும் ஆந்திராவை நோக்கி வருதுங்கிறது ஆந்திரா எம்பி பார்லிமென்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாரு. பண்ணாரா இல்லையா? அந்த வீடியோ வைரலா போச்சா இல்லையா? அப்படிதான் சார் என்ன சார் இப்ப அது அப்படி இப்ப இவங்கலாம் வந்துட்டு அதாவது எதுக்காக வந்துட்டு இப்படி தடை செய்யறாங்க? அது என்ன நீட் பத்தி பேசுறது. நீட்ட பேன் பண்ணுன்னு பேசுறதுக்கு ஒரு ஆந்திரா எம்பி இப்படி பேசினாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீட்ட பத்தின வழி தெரியாது. தமிழ்நாட்டுக்கு அந்த வழி தெரியும். டாபிக் நீட்ட பத்தினது இல்ல. அந்த ஆந்திராவோட சேர்ந்த எம்பி பார்லிமென்ட்ல பதிவு பண்ணாரு. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் அதனால தான் ஆந்திராவை நோக்கி வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நீட்டுக்கு வேணான்னு சொல்றதுக்கும் ஆந்திரால போய் ஒரு அமைச்சர் என்ன சார் சம்பந்தம்? பாயிண்ட் இஸ் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் ஆந்திராவை நோக்கி போயிட்டே இருந்தது. கடந்த டிஎம்கே பீரியட்ல நீங்க டிஎம்கே வந்து இப்படியே பேசி வச்சிருந்தாங்க. இவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். டிஎம்கே பீரியட்ல இருக்கிற இங்க இருந்து பல கம்பெனிஸ் வந்து ஆந்திராவை நோக்கி போச்சு. இத பத்தி நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க. எத்தனை கம்பெனி ஆந்திராவை நோக்கி போய்கிட்டே இருக்கு டிஎம்கே பீரியட்ல. எம்ஓயு சைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த கம்பெனி ஆந்திரால போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க கூட அந்த ஃபுட்வேர் கம்பெனி ஏதோ ஒண்ணு சொல்லிருந்தீங்க. அது பேர் ஏதோ சொன்னீங்க. வாஸ்வன். அவங்க வந்து போயிட்டாங்க அவ்வளவுதான். பார்த்துட்டு இருக்காங்க அங்க இங்கன்னீங்க. கடைசியில பார்த்தா இப்ப தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறமா போன மீட்டிங்ல அவங்க திரும்ப உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல. அது வேற ஃபுட்வேர் கம்பெனி. இது ஹுவாஸ்வாங் வந்து அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முகாந்திரம் எல்லாம் பார்த்து பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வாஸ் அரௌண்ட் 1700 crores. அங்க 850 crores தான் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஆமா. சோ அது அந்த மாதிரி பல கம்பெனிகள் இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகியுமே 2 years it took timeன்றது ஒருத்தர் 2 வருஷமா நாங்க திமுக அரசு காலகட்டத்துல பேச்சு நடந்தா அப்புறம் தாங்க இந்த மீட்டிங் சைனுக்கே வரும் கடைசிலன்றாரு. இங்க எப்படி நீங்க 1 மாசம் 2 மாசத்துல பண்ணீங்க? அப்ப நீங்க ஒழுங்கா பண்ணல. அவங்க 2 வருஷமா வந்து QC பாக்குறாங்க, குவாலிட்டி செக் பண்றாங்க. இவங்க யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி அப்புறம் தான் இவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பு தரணும். திமுக யோசிக்குது. நீங்க யாரு என்னன்னே தெரியாம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. 2 வருஷமா பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் சார். 2 வருஷமா இல்ல, எனக்கு புரியல. 2 வருஷமா பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு நீங்க என்ன குப்பனா சுப்பனா? கவர்மெண்ட் சார் 24 ஹவர்ஸ்ல எனக்கு டீடைல்ஸ் வேணும்னா உங்க டேபிள்ல தரவுகள் வந்து நிக்க போகுது. வரப்போதா இல்லையா? அப்படிதான் எப்படி ஒரு கம்பெனியோட நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அவனை ஸ்டடி பண்ணணும். அவங்களோட அப்பா யாரு, தாத்தா யாரு, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு எவ்வளவு கடன் வச்சு, அவங்க பிள்ளை எந்த காலேஜ்ல படிக்குது, அவங்க வீட்டு சாப்பாடுல அரிசி என்ன விலைக்கு வாங்குறாங்க, அவங்க வீட்டுல சக்கரை இருக்குதா, நாட்டு சக்கரை இருக்குதா, எவ்வளவு டீடைல் படிக்கணும் நம்ம அந்த கம்பெனியை பத்தி. அதெல்லாம் தேவையே கிடையாது. கம்பெனியே அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு, இது வரைக்கும் வேற எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். அவங்க வீட்டுல டாடா உப்பு பயன்படுத்துறாங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்லை. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அவங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறதே தெரிஞ்சுக்க வேண்டாமே. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கிடையாது. உங்களுக்கு தேவையான தரவுகள் 24 மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய மிஷினரிஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இங்க இருக்கக்கூடிய டீம்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நல்ல டீம். ஸோ நீங்க கவர்மெண்ட்ல உட்காந்துட்டு எங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றதே பேத்தல். உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு வரும், இதுல நாங்க எங்கெல்லாம் காசு அடிக்கலாம், எங்களுக்கு சொந்தக்கார பசங்களை வந்து நீங்க வந்து உங்க கம்பெனில ஷேர் பார்ட்னரா சேர்த்துப்பீங்களா, இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்காக தான் 2 years எடுத்துக்கிறது. சொந்தக்கார பசங்களை ஷேர் பார்ட்னரா சேர்த்துக்குங்கன்னு ஒரு வர கம்பெனி கிட்ட யாராவது கேட்பாங்களா? நிறைய கம்பெனில பேசியிருக்காங்க. நிஜமா நிறைய கம்பெனில பேசியிருக்கிறாங்க. நிறைய கம்பெனில நாங்களே இன்வெஸ்ட் பண்றோம். 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா, பிசினஸ் மாடல் நல்லா இருந்தா அந்த 1000 கோடி நீங்க வெளியே இன்வெஸ்டர் கிட்ட எடுக்காதீங்க, நாங்களே கொடுக்குறோம் எங்க துபாய் கம்பெனி மூலமா. அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு அரசு அப்படிங்க, அரசு ஓரமா தூக்கி வைங்க, நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில நானே இதுல இன்வெஸ்ட் பண்றேன், உங்களுக்கு நான் பார்ட்னரா சேர்ந்து. என்ன சார் இப்படிலாமா சார் நடக்கும்? என்ன இப்படிலாம் தாங்க நடந்தது. எப்படி உங்களை வந்து பிளாக் ஒயிட்டா மாத்துறது, எப்படி கன்வெர்ட் பண்றது, எப்படி கொண்டு வர்றது பணத்தை, எல்லாத்தையும் திருப்பி போய் வெளிநாடுகள்ல சேஃப் லாக்ல பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி திருப்பி இங்க வரும்? இப்படிதான் வரும்.
பல கம்பெனிஸ் அதுக்கு தான் துபாய் போறது அடிக்கடி. இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் துபாய்க்கு போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்க போறோம்ட்டு துபாய்க்கு போறீங்க. அங்கிருந்து ஒரு கம்பெனி வருதுங்கிறீங்க. மால் கட்டுறாங்கங்கிறீங்க. யார் பணம் மால் கட்டுனது? அவங்க ஒருத்தங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு யாருது அப்படிங்கிறது இது பார்க்குறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா பரவால்ல. பட் பிசினஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியும். ஒரு கம்பெனிய நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த கம்பெனி எப்படி 4000 கோடி இங்க இன்வெஸ்ட் பண்ணுச்சு? அதுக்கான காச எப்படி என்ரூட் பண்ணீங்க? எவ்ரிதிங் பீப்பிள் நோஸ். ஓகே. நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். சார் அத அப்படியே ஓரமா வச்சுருவோம். ஓரமா விட்டுருங்க அத. இப்ப நம்ம டாபிக் வருவோம். இப்ப இந்த இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த 100 நாள்ல எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? இவ்வளோ குறுகிய காலத்துல எப்படி இவங்க வந்து பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமயே பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி தான் பண்ணியிருக்கணும். அது இல்லாம சாத்தியக்கூறுகள் கிடையாது. இது வந்து எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப 2 ஒரு கம்பெனியும், ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நேத்து வந்த கம்பெனிகள்ல பெரும்பாலான கம்பெனிகள் ஏற்கனவே தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். 97 கம்பெனிகள் சைன் பண்ணியிருக்காங்க. அதுல பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கவங்க தான். இவங்க எக்ஸ்பான்ஷன் போறதுக்கோ, இல்ல புது பிசினஸ் பண்றதுக்கோ பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன் கம்பெனிலாம் ஒண்ணு இருந்தது நான் பார்த்தேன் அதுல. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் இப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து தமிழ்நாடுல ரெடி ஆறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச். இங்க இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரெண்ட்லியா ஒரு சிச்சுவேஷன் மாறி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் தான் ஏற்கனவே இருக்க கம்பெனி ஓகே இப்ப நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அடுத்த 5 வருஷம் கவர்ன்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு 1. 2வது லஞ்சம், ஊழலு, பார்ட்டி ஃபண்டு, லொட்டு லொசுக்கு இந்த 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 பிரச்சனை பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லியா வந்து பிசினஸ்க்கான ஸ்கோப்ப கிரியேட் பண்ணி தராங்க அப்படின்னும் பொழுது, எல்லாருமே எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு போணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எத்தனிப்போட வேலை செய்றாங்க. அதுதான் இந்த நம்பர்ஸ் காட்டின ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி நடக்கும் பொழுதெல்லாம், அந்த நாட்டுல இருந்து கம்பெனிஸ் வந்தது, இந்த நாட்டுல இருந்து கம்பெனிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, பெரும்பாலுமான முதலீடுகள் அந்த 5 ஆண்டுகள்ல வரவே இல்ல. வெள்ள பேப்பர் கேட்டா, வெள்ள பேப்பர் காட்டுனாங்க இல்லையா? ஒயிட் பேப்பர் தான் ஒயிட் பேப்பர். கருப்பு பேப்பர் காட்ட முடியும். வெள்ளை அதான். பேப்பர் கேட்டா வெள்ளை பேப்பர் தான் காட்ட ஒயிட் முடியும். பேப்பர் கேட்டதுக்கு எம்ப்டி பேப்பர் காட்டுனாரு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இப்ப ஏற்கனவே இருக்கிற கம்பெனி எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்பொழுது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஊர்ஜிதமா வரும். நிச்சயமா வரும் 1. 2வது சீக்கிரமா வரும். ஏன்னா, அவங்க ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். ஸோ ரியலைசேஷன் வேல்யூ வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு இந்த 1,00,000 கோடியில இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கலா வந்து இந்த பிசினஸ்க்கு இப்போ வந்திருக்கிற இந்த ஆட்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். முன்னாடி அவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30% போக, 35% போக தான் அவங்க காசே பார்க்க முடியும்னு இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களுக்குமே ஆக்சுவலா வந்து ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டபிளான பிசினஸா இது இருக்குன்ற மாரி தான் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்ட்டா? இப்ப இங்க இருக்கிற கம்பெனி ஆந்திராக்கு போகும்பொழுது எப்படி அவனுடைய இன்வெஸ்ட்மென்ட் பாதியா குறையுது? போற வழியில காசெல்லாம் கீழ போட்டுருவாங்க. கீழ போட்டா. அவங்களுக்கு பாதியா குறையுதுன்னா, அதுக்கு மேஜர் காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து வெளிய குடுக்க வேண்டிய கமிஷன் கட் ஆயிடுது. 1. 2வது நாங்க உங்களுக்கு வந்து 100 ஏக்கர் லேண்ட் குடுக்குறோம். அதுக்கு வந்து கவர்ன்மெண்ட் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டு சும்மா குடுக்குறாங்களோ, இல்ல கம்மி ஃபீஸ்ல குடுக்குறாங்களோ, ஏதோ ஒண்ணு. இது ஆன் புக்ஸ். ஆன் அ பேசிஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்றீங்க. என் தமிழ்நாட்டுல என்னுடைய ஊர்ல வந்து இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா, உனக்கு நான் இந்த கவர்ன்மெண்ட் இடம் ஒண்ணு இருக்குது. இந்த இடத்த நான் உனக்கு வந்து ஒரு இதுவா குடுக்குறேன். 99 இயர்ஸ் லீஸ், 10 இயர்ஸ் லீஸ் ஏதோ ஒண்ணு. இது ஆன் புக். ஆஃப் புக் அந்த லேண்டுக்கு நீங்க காசு வாங்குறீங்கல்ல? ஆமா, இப்ப இந்த இடத்த நீங்க வந்துட்டு வாடகைக்கு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாசத்துக்கு நீங்க ரூ. 10,00,000 20,00,000 கட்டணும். அது அரசு வந்து உங்களுக்கு அரசா இருக்கும்போது நான் உங்களுக்கு அமைச்சரா என்ன பண்றேன் அப்படின்னா வந்து வெறும் ரூ. 1000 குடுக்குறேன். பட் அதுக்காக ரூ. 1000 குடுத்துற முடியுமா? அப்ப என்னைய அமைச்சர்ன்னு மறந்துட்டு, இப்ப நீங்க என்கிட்ட வந்து ஒரு ரூ. 2,00,000 குடுங்க, ரூ. 3,00,000 குடுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப நடக்குது. ஓகே. 1. 2வது ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒரு அப்ரூவல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு எடுத்துக்கக்கூடிய நாட்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்துல ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேஷன். அது இல்லாம ஒரு கம்பெனி நடத்த முடியாது. அது எந்த கம்பெனியா வேணா இருக்கட்டும். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா. அந்த பிசிபி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு குறைந்தது ஒரு 7லேருந்து 10 மாசம் நீங்க நடக்கணும். அப்படி இல்லாட்டா அங்க ஒரு மீடியேட்டர் இருப்பார். அவர வச்சீங்கன்னா ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அந்த மீடியேட்டருக்கு வந்து
ஒரு பெரிய கட்டு வந்து அவர் கேட்டுருவாரு. சார் இந்த இந்த இவருக்கு இவ்வளோ குடுக்கணும் சார். அவருக்கு அவ்வளோ குடுக்கணும் சார். மினிஸ்டருக்கு இவ்வளோ குடுக்கணும் சார். இந்த பணத்த குடுத்தீங்கன்னா 5 மாசத்துல வந்துரும் சார். 1 மாசத்துல வந்துரும், 2 மாசத்துல வரும்னு சொல்லுவாங்க. ஆனா 5 மாசம் ஆயிடும். சிவாஜி இது படம் தான். வந்து ரெகுலர் நடக்கிறது. நீங்களா ஏறி இறங்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் யாருக்கு ஆமா. குடுக்கணும்னு தெரியாது. நானே கரெக்ட். பார்த்து குடுத்துறேன் உங்களுக்கு. கரெக்ட். அதுக்கு அவங்களே ஆள் வச்சிருப்பாங்க. ஏஜென்ட் சர்வீஸ். அவங்களே ஆள் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல போய் அந்த ஆபீஸ்லயே யார் உயர் அதிகாரி, ஒரு ஜிஎம் இருக்காரு அப்படின்னா, அவர பார்த்தோம்னா அவரே சொல்லுவாரு, "எதுக்கு சார் நீங்க வரீங்க? வெளிய அந்த பையன் இருப்பான். அவன்ட்ட சொல்லுங்க. அவன் ஒரு ஆள காட்டுவான். அது மூலமா முடிச்சிடுங்க" அப்படின்னு நீங்க எதுக்கு சொல்லுவாரு. சார் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? போய் ஆபீஸ் ஒர்க்க பாருங்க சார் கரெக்ட். நீங்க. இப்படி சொல்லிடுவாங்க. இது வந்து வழக்கமா நடந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, டீம்டு சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 20 நாள் அப்ளை பண்றதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன்னா 20 நாளுக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மெயிலோ, தகவலோ உங்களுக்கு வந்துரணும். வரலன்னா 21வது நாள் யூ அஸ்யூம் தட் யூ ஹேவ் ஒப்டெய்ன்ட் ஆல் தி சர்டிஃபிகேட். ஓ! டீம்டா. நீ வச்சுக்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் உன்து தான். இந்த சில இடத்துலலாம் போடுவாங்கல்ல, பில்லு குடுக்கலன்னா அந்த உணவுக்கு காசு குடுக்காதீங்க, சாப்பாடு ஃப்ரீ அப்படின்ட்டு. அந்த மாதிரி 20 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து தேவையான தகவல், முறையான தகவல் வரும். அப்படி வரல அப்படின்ற பட்சத்துல சர்டிஃபிகேட் வரும். அப்படி வரலன்ற பட்சத்துல 21வது நாள்ல இருந்து சர்டிஃபிகேட் உங்களுது. உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு நெனச்சு நீங்க வேலைய ஆரம்பிங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க சொல்றாங்களா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே இதே ஸ்கீம் வந்து ஆந்திரால கொண்டு வந்திருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்கும்போது, தெலுங்கானாலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கொண்டு வரும்பொழுது, அப்ப இப்படிதான் கொண்டு வந்தார். 25 நாள் டீம்டு சர்டிஃபிகேஷன். 1 மாசம் ஆயிடுச்சா, அந்த சர்டிஃபிகேட் வந்து எங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரலையா, உங்களுது சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து அங்க கொண்டு வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமென்டேஷன் இங்க கொண்டு வராங்க. விச் இஸ் வெரி, வெரி குட். சிலர் வந்து பிரஸ் மீட் குடுக்கும்பொழுது சொன்ன ஒரு விஷயம் வந்து, "சார் கவர்ன்மெண்ட்லேருந்து எங்கள ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிட்டே இருக்காங்க. இத பண்றீங்களா? அத பண்றீங்களா? அந்த 2 வீக்ஸ்ல இது குடுங்க, அத குடுங்கன்னு" கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. நீங்க நியாயமா, முறையா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கூட நீங்க 100 வாட்டி வேண்டியது இருந்தது. இதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் எல்லாருக்குமே வந்து திமுக மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கும். திமுகவை சேர்ந்த பிசினஸ்மேன விட்டுருங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியா நடந்துரும். அவங்க மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியும். அவங்க மட்டும் தான் வியாபாரத்துல செழிக்க முடியும். திமுகவை சாராத பிசினஸ்மேன், அவங்களுக்கு பணம் குடுக்காத பிசினஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டி ஃபண்ட், எலக்ஷன் ஃபண்ட் குடுக்காதவங்க. பிசினஸ் பண்றதுல அவ்ளோ சிரமம் இங்க இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் பணம் கேட்டா, ஒவ்வொன்னுத்துக்கும் நாள் கடத்துனா, எப்படி வந்து ஒரு நிம்மதியா தொழில் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஸோ, அது எல்லாமே இப்ப மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேஜர் புல் ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ். வெளிநாடுகள்ல இருந்தும் நெறைய கம்பெனிகள் வந்து இப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நெறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நெறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 25 கம்பெனியும் என்னமோ வந்து புதுசா இதான் முதல் முறையா தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றவங்க இவங்களான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 25 கம்பெனில பல கம்பெனிகள் வந்து ஏற்கனவே இந்தியால எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிகள் அதோட லிஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுல தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாலயே இதுவரைக்கும் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுல வந்து இந்த கான்செப்ட் வைஸ் கொண்டு போறாங்க. இந்த தமிழ்நாடுவே 4 ஜோனா பிரிச்சு, ஒவ்வொரு ஜோன்லயும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வரணும். மினிஸ்டர் பேசும்பொழுது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. வேலை தேடி ஒரு மாவட்டத்துல இருக்க இளைஞன் கூட இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடாது. அவனுக்கான தேவைய அந்த மாவட்டத்திலே ஏற்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த கவர்ன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராமநாதபுரம்ல ஒரு 1000 crores இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம். 1000 பேருக்கு மேல வேலை. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வி ஆர் ஸ்டெப்பிங் அஹெட். மற்ற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்ணும்பொழுது, மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்ணும்பொழுது, நம்ம ரொம்ப வேகமா அடி எடுத்து வைக்கிறதுக்கான அறிகுறி இதெல்லாம். ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியா பார்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ டவுன் த லேன் ஓகே. இது வந்து ஒரு 100 நாளுக்குள்ள இந்த காசு, இந்த அமௌண்ட் இதெல்லாம் கூட விட்டுருவோம். இப்ப இது வந்து 1 வருஷம் முடிவுல எப்படி இருக்கும்? 5 வருடம் முடிவுல இது எப்படி இருக்கும்? இதோட டெவலப்மென்ட் எல்லா ஃபீல்ட்லயுமே இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஓஎம்ஆருடைய ஒரு இந்த போரூர்ல இருக்கிற இந்த டிஎல்எஃப் ஐடி சிட்டி பார்க் அந்த லைனு இதெல்லாம் என்ன மாரி ஒரு குரோத்தா அடையும்? மற்ற ஃபீல்டுக்கு இப்ப ஏன்னா வந்து முன்னாடிலாம் குரோத் அப்படின்னு பார்த்தாலே வந்து உடனே ஐடி ஃபீல்ட் எடுத்துருவாங்க.
இப்ப நீங்க சொன்னது மாரி ராமநாதபுரம் போன்ற வஞ்சிக்கப்பட்ட இடங்கள் இங்கலாம் வந்து பெருசா பிசினஸே உள்ள வராதுப்பா அப்படின்ற இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு 1000 பேருக்கான 10,000 பேருக்கான வேலை வாய்ப்புகளுக்கான இடம் எடுக்கப்படுது அப்படிங்கும்போது, இதெல்லாம் எப்படி பார்க்கப்படலாம்? ஒரு 5 இயர்ஸ் டவுன் தி லைன் இது என்ன விஷனா எடுத்துட்டு போறாங்க? இப்ப ஐடி ஃபீல்டு வந்து ஒரு ஒரு ரொம்ப அன்ஸ்டேபிளான சூழலுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. அதுதான் ஃபேக்ட். டியூ டூ ஏஐ. இப்ப பெரும்பாலுமான ஐடி ஃபீல்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பேக் எண்ட் ஒர்க்ஸ் தான் நெறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாடுகள்ல இருக்க கம்பெனிக்கோ, இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிக்கோ பேக் எண்ட் ஒர்க். அதாவது ஒரு அக்கவுண்டன்ட் பண்ணக்கூடிய வேலைய, இல்ல ஒரு டெலிகாலர் பண்ணக்கூடிய வேலைய, அ புக் கீப்பர் பண்ணக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து செய்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுச்சு ஏஐ மூலமா. ஸோ டவுன் த லைன் இன்னொரு ஒரு 5, 10 இயர்ஸ்ல இதெல்லாம் வேற மாதிரியா அ அ இவால்வ் ஆகும். எவல்யூஷன் படி இது வேற மாதிரியா மாறும். ஸோ அப்படி மாறும்பொழுது அதுல என்ன அன்சர்டனிட்டி வருங்கிறத என்னால கெஸ் பண்ண முடியல. அதனால தான் இப்ப இவங்க வந்து டிவிகே கவர்ன்மெண்ட் ஏஐல ஃபுல்லாவே கான்சன்ட்ரேஷன் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஆமா. அதுவும் ஒரு எல்லா ஃபீல்ட்லயுமே ஏஐ வரும். நம்ம ஏற்கனவே பேசினோம். அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் ஏஐ வரும். டிஃபென்ஸ்ல ஏஐ வரும். அம் வாட்டெவர் இட் இஸ் ஃபிஷிங்ல கூட ஏஐ வந்துரும் இதுக்கப்புறம். ஓகே. எந்த இடத்துல ஃபிஷ் நெறைய இருக்குன்னு லொகேட் பண்றதுக்கு ஏஐ வரும். அத எப்படி நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணணுங்கிறதுக்கு ஏஐ வந்துரும். ஸோ எல்லாத்துலயுமே ஏஐ வரும். யுட்டிலைஸ் பண்ணணும். அத நோக்கி இந்த கவர்ன்மெண்ட் வந்து பட்ஜெட்லயே வந்து அத ஒரு தெளிவு வந்து ஏஐக்கான ஒரு பெரிய ஆமா. பட்ஜெட்ட ஒதுக்கி ஒரு இருக்காங்க. தெளிவு வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப டேட்டா சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடுல கொண்டு வராங்க. அதன் ஏற்கனவே இங்க வர வேண்டிய டேட்டா சென்டர் வந்து ஆந்திராக்கு போச்சு. கூகுள்ல இருந்து. இங்க தான் ஃபர்ஸ்ட் சைன் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆந்திரால போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 10,000 க்ரோர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அதே மாதிரியான வேறு சில கம்பெனிகள வந்து இங்க கொண்டு வராங்க. டேட்டா சென்டர்ஸ் கொண்டு வர்றதுக்கான கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் சுற்றி அந்த அந்த கம்பெனிகள சுற்றி நெறைய அ எலிஜிபிள் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். நான் எலிஜிபிள் ஜாப்ஸ், எலிஜிபிள் ஜாப்ஸ். அதாவது டெக்னிக்கல் ஜாப்ஸ், நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் டெக்னிக்கல் ஜாப்ஸ்ல வந்து நெறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். அதாவது ஹை பேக்கேஜ் சேலரீஸ் உள்ள வேலைகள் வந்து இதனால கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. அதுக்கு அடுத்து நான் டெக்னிக்கல் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, பல கம்பெனிஸ் வந்து 2, 3 ஜெனரேஷனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஓகே. இப்ப அந்த கோயம்புத்தூர் பக்கத்துலலாம் ஒரு கம்பெனி வந்து 500 கோடி இன்வெஸ்ட் பண்றோம்னாங்க. எனக்கே தெரியும் அந்த கம்பெனியோடைய புக்ஸே எனக்கு தெரியும். அந்த கம்பெனியோட புக்ஸ். ரொம்ப நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. இப்படி ஒரு கம்பெனி இருக்குங்கிறதே தெரியாது. ஆனா இட்ஸ் எ பிக் கம்பெனி. ஆண்டுக்கு 2000, 3000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து இப்ப நாங்க ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏற்கனவே 2000 கோடி அவன் வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்றான். அப்ப அவன் 500 கோடி எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவான்? அடுத்த 3 மாசத்துல பண்ணிருவான். அடுத்த 6 மாசத்துல அத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. 1 வருஷத்துக்குள்ள அங்க வேலைக்கு ஆள் வந்துருவாங்க. இது பேட்ச்சா நடக்கும். இப்போ 1,00,000 கோடின்னா, இந்த 1,00,000 கோடிக்கு ஒரு டைம் லைன் குடுங்க. அப்படின்னா, அப்படிலாம் யாராலயுமே குடுக்க முடியாது. இந்த 1,00,000 கோடிக்கான ஒரு ஒரு திட்டமிடல் வந்து அந்தந்த கம்பெனி கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து 477 கோடி இன்வெஸ்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தமிழ்நாடுல தான் இன்வெஸ்ட் பண்றான். இட்ஸ் அன் யுஎஸ் பேஸ்டு கம்பெனி. இப்ப இந்த கம்பெனி 477ன்னு ஏன் அவ்ளோ பர்ட்டிகுலரா சொல்றான்? 500ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கரெக்ட்டா. 500 கோடின்னு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆ கோயம்புத்தூர். 500 கோடி அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கணும் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அப்டின்னா, 500 + 30% 620 crore தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். கரெக்ட். அவங்களே அப்படிங்கும்போது, இப்ப இந்த அதனா 477லாம் என்ன கதைன்னு தெரியல. அதனால தான் அந்த கம்பெனிலாம் முன்னாடி எக்ஸ்பென்ஷனுக்கான இது இருக்கிற 2000 கோடி ஆமா. பிசினஸ் பண்றோம். போதும். அதோட போதும்டா. அப்படியே 500 இருந்துக்கும். கோடிய உள்ள போட்டு அதுக்கு ஒரு 120 கோடி எக்ஸ்ட்ராவா குடுத்து எதுக்கு? எதுக்குன்ட்டு விட்டிருந்தாங்க. இப்ப அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 477 கோடின்றது, என்னது? இது வந்து ஒரு வெளிநாடு கம்பெனி. அ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. மைக்ரோ பார்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ், ஓகே. செமிகண்டக்டர்ஸ் அந்த ஓகே. மாதிரியான பார்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய கம்பெனி. இப்ப இவங்க ஏற்கனவே வந்து தே ஆர் இன் சர்ச் ஃபார் அ குட் இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்ஃபார்ம். இப்ப அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. இந்த கம்பெனி வந்து உலகத்துல இருக்க நெறைய பேருக்கு தெரியும் அந்த கம்பெனி. ஸோ இப்ப இவங்க வந்து டக்குனு தமிழ்நாடுக்குள்ள வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்ல ரியலைஸ் ஆயிடும். ம். ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து அ ஹெட் ஸ்டார்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது அவங்களுடைய ஏற்கனவே வெளிநாடுகள்ல வைத்திருக்கக்கூடிய கம்பெனில ஆகக்கூடிய செலவ கம்மி பண்றதுக்கு இங்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Foxconn இங்க வந்தாங்க. ஆமா. ஸ்ரீபெரும்புத்தூர்ல Foxconn. எவ்வளோ சீக்கிரம் திறந்தாங்க. 2 வருஷத்துல அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பெரிய இன்வெஸ்ட்மென்ட்.
ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்தது? சைனால அவங்களுடைய லேபர் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அத கம்மி பண்ணணும் அண்ட் டெக்னிக்கலாவும் ஆட்கள் இருக்கணும். லேபர்ஸும் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது, தே சோஸ் சென்னை. அப்ப இங்க வந்து அவங்க கமிட்டட் டேட்ல இருந்து ரியலைசேஷன் வேல்யூ வந்து 1 1/2 இயர்ஸ் தான். ம். இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து சீக்கிரமா ரியலைஸ் பண்ண முடியும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ட. அதே மாதிரி காஞ்சிபுரம்ல ஒரு பெரிய அ கண்ணாடி கம்பெனி. அவங்களும் எக்ஸ்பான்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு 2000 க்ரோர்ஸ்க்கு எக்ஸ்பான்ஷன் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து 3 வருஷமாவே அவங்க பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு, வேற ஸ்டேட்ஸ தேடிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட தவிர்த்துட்டு குஜராத் தேடிட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிரால பேச்சுவார்த்தை நடந்தது. ஆந்திரால பேச்சுவார்த்தை நடந்தது. இ ஆனா அவங்க இங்க பெரிய யூனிட் வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய யூனிட். அவங்களோட பேஸே இங்க தான் ஃபாரின் கம்பெனி. இப்ப என்ன பண்றாங்க? நாங்க இங்கேயே பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆயிடும். இப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாலயே ரேங்க்ஸ் 3 ஓகே. நித்தி ஆயோக் இதுபடி இன்வெஸ்டர்ஸை ஈர்க்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து ரேங்க்ஸ் 3. போன கவர்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அவ்ளோ தடைகள் இருந்துமே தமிழ்நாடு ரேங்க்ட் 3. அப்ப ஓகே. இப்போ அடுத்த 5 வருஷத்துல அதுதான் விஷயம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்துருவோம். மேல இருக்கிற 2 பேர் யாரு? மகாராஷ்டிரா இருக்காங்க, குஜராத் இருக்காங்க, யூபி, மகாராஷ்டிரா, அதுக்கு மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டு, யூபி செகண்ட், நம்ம 3. அண்ட் எம்ஓயூஸ் வந்து ரியலைஸ் ஆகுதுங்கிறது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இப்போ ஒரு கம்பெனி புது கம்பெனியா இருக்கலாம். 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த 10,000 கோடிக்கு அவன் வச்சிருப்பான்ல, ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருப்பான்ல அந்த கம்பெனி. ஃபர்ஸ்ட் இயர் நான் 100 கோடி பண்ண போறேன். 3rd இயர் 300 கோடி பண்ண போறேன். 7th இயர் 1000 கோடி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன் வச்சிருப்பான். அந்த 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 7 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இப்பவே அவன் அதுக்கான எம்ஓயு சைன் பண்றான். தட் ஹி வில் இன்வெஸ்ட் இன் திஸ் ஸ்டேட். அப்படின்னும் பொழுது இப்போ இந்த கம்ப்ளீட் வேல்யூஸ் அந்த நம்பர் வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஆனா அந்த கம்பெனி ரியலைஸ் ஆயிடுச்சு. வந்துருச்சு கம்பெனி மொதல் 50 கோடி போட்டு அந்த கம்பெனி உள்ள வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது இந்த ரியலைசேஷன் வேல்யூ இருக்கு இல்லையா? கடந்த இதுலயே வந்து கிட்டத்தட்ட 71% வந்து ரியலைஸ் ஆயிடுது. ஓ! டிஎம்கே இருந்தது இல்லையா? அது வரைக்குமே கடந்த காலத்துல 71% வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொல்றபடி பாத்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரியலைசேஷன் வேல்யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும்னா, எம்ஓயூல இருந்து ரியலைசேஷன் மோர் தென் 90% ஆயிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே எக்ஸ்பான்ஷன் மைண்ட்ல தான் இருக்கான். ஆமா. அப்படின்னும் பொழுது 95%க்கு மேல வந்து ஆயிடும். இதுல மேக்ஸிமம் கம்பெனி அப்படிதான் இருக்குங்கிறதுனால, அடுத்த வருஷம் நித்தி ஆயோக்ல இந்த 71%ங்கிற நம்பரே மாறுங்கிறேன். 85க்கு மேல போயிரும். அவ்ளோ ரியலைசேஷன் வேல்யூ வந்து இங்க வர்றதுக்கான ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இது ஏன் இவ்ளோ சீக்கிரம் பண்ணணும்? ஏன் இவ்ளோ சீக்கிரம் பண்ணிட்டாங்க? ஏன் இந்த நம்பருக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தானே எல்லாருமே பேசுறாங்க. 1,00,000 கோடின்னு சொன்னா தான் நல்லா இருக்குங்கிறதுனால எடுத்துட்டு வரீங்க. ஆனா நீங்க கொண்டு வந்தது 67,000 கோடி தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த 100 நாட்கள்ல வந்த நம்பர்ன்னு தான் அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கரெக்ட். மீட்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரூர்ல ஒரு ஃபுட்வேர் கம்பெனி வந்து ஒரு 3,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் 1,00,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அ மெசேஜ் டு ஆல் த கம்பெனிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். நாங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் நீங்க இந்தியால வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிசினஸ் நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப பெரிய நெட்வொர்க் இல்ல. இப்போ இந்த மாதிரி வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 1000 crore 2000 crore இன்வெஸ்ட் பண்றாங்கன்றது மித்தவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்லவே முடியாது. பிகாஸ் பிசினஸ் பீப்பிள் தான் ரொம்ப அவேரா இருப்பாங்க. நம்மளோட காம்படிட்டர் எங்க இன்வெஸ்ட் பண்றான், என்ன பண்றான்றத வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இங்க ஒரு 1,00,000 கோடி வந்து 100 நாட்குள்ள இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு 97 கம்பெனி பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி அந்த 97 கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ் அந்த நெட்வொர்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை பத்தி அவேரா இருப்பான் இந்நேரம். அப்ப நெக்ஸ்ட் யாரு வேணாலும் அடுத்து நீங்க சொல்ற மாரி ஈஸியா வந்து அப்ரோச் பண்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்றத புரிஞ்சிருப்பாங்க. இப்ப இதுல பல நாடுகள்ல வந்து சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இருக்கும். ஓகே. இந்தியன் கண்ட்ரிக்கும் அந்த நாடுக்கும் ஒரு சேம்பர் இருக்கும். இந்த சேம்பர்லாமும் நேத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரொம்ப குறிப்பிட்ட வகையில சொல்லணும்னா, இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்தது. அது வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. இட்ஸ் அ வெரி லைட் ரொம்ப எலிட்டான ஒரு அமைப்பு.
நெறைய பிசினஸ்மென் இருப்பாங்க. அவங்க நேத்து வந்திருந்தாங்க இந்த மீட்டிங்க்கு. ஐ குட் ரெகக்னைஸ் தெம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான சேம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் மூலமா போனா தான் நடக்கும். ஸோ அதையும் டார்கெட் பண்ணி போறாங்க. இவங்க வந்து இந்தியன் கவர்ன்மென்ட்க்கும், அமெரிக்கன் கவர்ன்மென்ட்க்கும் சேர்ந்த மாதிரி ஏற்கனவே எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எம்பசி கிளியரன்ஸ் வாங்குறது, அது எல்லாமே அவங்க சீக்கிரம் சீக்கிரம் த்ரூ பண்ணி தெம் போனா குடுப்பாங்க. சீக்கிரமா டக்குன்னு சீக்கிரமா நடந்துரும்ன்ற மாரி. நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்குமே இருக்கும். பெரும்பாலுமான நாடுகளுக்கு இருக்கும். ஸோ அவங்க சரி. எல்லாருமே வந்திருந்தாங்க நேத்து மீட்டிங்ல. அவங்க மூலமா நடக்கும்பொழுது, இது ஏன் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன்னா, இப்ப அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, அந்த அவங்களுடைய அசோசியேஷன்ல அந்த நியூஸ் போகும். அந்த சேம்பர்ல இருக்கிற சம்பந்தப்பட்ட எல்லா கம்பெனிஸ்க்குமே இந்நேரம் இந்த அலர்ட் போயிருக்கும். இந்த மாரி போயிருக்கும். நடக்குதுன்ற அந்த கரெக்ட், இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கும். கரெக்ட். அடுத்தது நம்ம குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் நடத்தும் பொழுது, இட் வில் பி ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபார் இன் இந்தியா. ஸோ இப்ப டிஎம்கே உடைய பீரியட்ல 5 வருஷத்துல கூட கொண்டு வராது இவங்க இப்ப கொண்டு வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. 1 இயர்ல அங்க என்ன கம்பேரிசன், இங்க என்ன கம்பேரிசன். 2021 to 2022 ஆட்சி காலத்துல வந்த உடனே திமுக என்ன பண்ணுச்சு? இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு வருஷத்த விடுங்க. நாங்க 100 நாள்ல பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இப்ப இந்த டேட்டா என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் 1 இயர்ல டிஎம்கே என்ன பண்ணுச்சு? கெத்தா சொல்லுங்க. அப்பதான் மக்களுக்கு தெரிய வரும். ஒரு ஒரு 56,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து 2 மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. 2 நாள்ல. இல்ல 2 மீட்டிங். 1 வருஷம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் இயர்ல 2 வருஷம். 2 வருஷத்துல சேர்த்து கிட்டத்தட்ட 56,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேட்டாலாம் கரெக்ட்டா பார்த்துட்டீங்க. இன்னொரு தடவ செக் பண்றேன். ஆ. 5 நிமிஷம் டைம் நான் தரேன். ஆ. இன்னொரு தடவ செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ தடவ பார்த்தாலும் அதான் ஆமா. வருதா? அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 29,000 கோடியும், அடுத்த இதுல வந்து 26,500 கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தடவ கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி 4 வாட்டி பார்த்தா அது என்ன இன்டூ 4ன்னு போட்டு 4,00,000 நான் சொல்ல முடியும். அவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க. நான் திரும்பவும் ஆமா. சொல்றேன். கோவிட் காலம் அப்ப. ஆமா. கோவிட் காலம். 2021. கரெக்ட். கோவிட் டைமு அதெல்லாம் சொல்லிப்பாங்க. அதெல்லாம் ஓரமா வச்சுருவோம். ஆனா கடந்த 5 வருஷத்துக்கு நம்ம டேட்டா எடுப்போம். ஆ இப்போ ஆ. இப்பலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப. 5 வருஷத்துக்கு டேட்டா எடுத்தோம்னா, அசந்துருவீங்களே. ஆமா. அமைச்சர் சொல்லியிருந்த கணக்குப்படி, முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் சொல்லியிருந்த கணக்குப்படி, கிட்டத்தட்ட 12,00,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். 5 வருடத்துல. ஆமா. அப்படிதான் அவர் சொன்னார். பட் வேற எந்த டேட்டாலயும் அந்த மாதிரி இல்ல. எம்ஓயூஸ் கூட இல்ல. அவங்க சொன்னாங்க. பட் எம்ஓயூ இப்ப வந்து இந்த கம்பெனி இத்தன கோடின்னு போட்டு 1,00,000 கோடின்னு காட்டுறாங்கல்ல. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட். அந்த எம்ஓயூ கூட அவங்க சொன்ன 12,00,000 கோடிக்கு இல்ல. 6,45 லட்சம் கோடிக்கு எவ்வளவோ இருக்கு எம்ஓயூ. எம்ஓயு. ஆமா. 5 ஆண்டுகளுக்கான எம்ஓயூ வந்து 6,45 லட்சம் கோடிகளுக்கு வந்து இருக்கு. அதுல ரியலைசேஷன் வேல்யூன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி. அதாவது கிளைம் பண்ணது 12,00,000 கோடி. நாங்க 12,00,000 கோடி முதலீட்ட உள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க திமுக. ஆனா ஆக்சுவலா எம்ஓயு அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது வந்து வெறும் 6,15 லட்சம் கோடிக்கு தான் இருக்குது. ரிமைனிங் 6 லட்சம் கோடிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் கூட போட்டதாக இல்லன்றீங்க. சரி போட்ட 6,15 லட்சம் கோடியாவது வந்து உள்ள வந்துருச்சா? ரியலைஸ் ஆயிடுச்சா? அதாவது ஒரு சின்ன ஒரு அடிக்கல் நாட்ட பண்ணி அந்த கம்பெனியவாவது நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வெறும் 1,15 லட்சம் கோடியா? ஆமா. 1,00,000 கோடிக்கு. 1 லட்சம் கோடிக்கு தான் ரியலைஸ் ஆயிருக்குது எல்லாம். வேலை ஆரம்பிச்சிருக்கு. மிச்சம் 5,15 லட்சம் கோடி. அதெல்லாம் இனி இட்ஸ் அ ப்ராசஸ். நான் வந்து திமுகவ குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல. சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் வருதுன்னா, அது வந்து ஒரு 10 வருஷம் பிளானா கூட இருக்கலாம். டைம் எடுக்கும். அவங்க வரணும், அந்த இடத்த பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், வேலைய ஆரம்பிக்கணும், ப்ராடக்ட்ஸ் இறக்கணும். நெறைய வேலை இருக்கு. ஸோ அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்க ரியலைசேஷன் ஆஃப் எம்ஓயூஸ் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ்நாடுல இருக்குன்னு நித்தி ஆயோக் சொல்லுது. அதுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய நியரஸ்ட் டேட்டா. ஓகே. பெஸ்ட் ஓகே. பாசிபிள் டேட்டா. ஆமா. அப்படின்னும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ்நாடு ரியலைஸ் பண்றாங்க எம்ஓயூஸ. ஆனா, இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ அச்சீவ் பண்ணாங்களா டிஎம்கே? அதுக்கு கிட்டவாவது போனாங்களா அப்படின்னா, இல்ல. அதாவது ஓகே. இந்த 6 லட்சம், 12 லட்சம். 12,00,000 அத சொல்றீங்க. 12,00,000ன்னு சொல்லி, நீங்க வந்து அத்தனை எம்ஓயூஸும் உங்களுக்கு பேர் மினிமம் ரியலைசேஷன்க்கு வந்திருந்தா கூட ஒரு 4,00,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கணும். அதாவது நீங்க ஒரு 25% எதிர்பார்க்குறீங்க. 20% தான் எதிர்பார்க்கிறேன். ம். 10,00,000 கோடின்னா 25%ன்னு கூட உங்களுக்கு வந்து ஒரு 2,50,000 கோடி வந்திருக்கணும். நம்ம வந்து ஒரு 4,00,000 கோடி கூட வரல. அதிலேயே வந்து 10% விட கம்மி தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. 12,00,000 கோடி எங்க? 1,15 லட்சம் கோடி எங்க? 10%. டைம் எடுக்கும்னு ஏன் சொல்றீங்க? டைம் எடுக்கும். இல்லப்பா.
பேசிக்கா ரியலைஸ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்திருக்கணும்ல. இப்ப ஒரு ஒரு கம்பெனி வந்து 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. நான் அடுத்த 5 வருஷத்துல அப்படின்னு பிளான் பண்றாரு. ஏன் பெருசா நம்பர்லாம் வேணாம். சின்ன நம்பர்ல பேசுவோம். ரூ. 1,00,00,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு கடைக்கன்னி திறக்க போறோம். இல்ல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க போறோம்னு வைங்க. சரி, அதுக்கு வந்து 5 வருஷம் டைம் எடுத்துக்கிறோம்னு வைங்க. சரி. ஃபர்ஸ்ட்டு நீங்க வச்சிருக்க பணம் எவ்வளவா இருக்கும்? ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு போடுவீங்க லேண்டுக்கு. ஆமா. ஒரு 20,00,000மாவது இருக்கணும். சரி. கரெக்ட்டா? ஆ. குறைஞ்சது 20% இல்லாம உங்களுக்கு ரியலைசேஷன் வேல்யூ கிடையாதுங்கிறேன். வாடகை, கடை ஐ மீன் ஒரு ஒரு லீஸ் எடுக்குறீங்க. இல்ல வந்து ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்க அந்த வேலைய அப்டின்னாலே 20,00,000 இல்லாம 20% இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. கரெக்ட். 20% உங்க கையில சரி. இருந்திருக்கும். 2வது நீங்க 3 வருஷம், 5 வருஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. 5வது வருஷம் நீங்க எடுத்துன்னு வந்த கம்பெனிஸோட வேல்யூ வந்து ஒரு 2,00,000 கோடின்னே வச்சுக்கோங்க. 4 வருஷம் இருக்கு இல்லையா முன்னாடி, அதுல நீங்க 10,00,000 கோடி கொண்டு வந்திருக்கணும்ல எம்ஓயு. அதுல 20%ன்னா எவ்வளோ ஆச்சு? 2,50,000 கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் சொல்றேன். செகண்ட் இயருக்கு இன்னொரு ஒரு 20% போட்டிருப்பீங்களா? 3 இயருக்கு இன்னொரு ஒரு 20% போட்டிருப்பீங்களா? அப்படி பார்த்தாலும், பேர் மினிமம் நீங்க 20% எடுத்திருந்தா கூட உங்களுக்கு 2,50,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் ரியலைஸ் ஆயிருக்கணும். 12,00,000 கோடியிலருந்து 1,15,00,000 1,00,000 கோடி தான் வந்திருக்குது. அப்போ ஒருவேளை இந்த ரியலைசேஷன் டைம் எதனால அதிகமாகுது என்ன? அத நம்ம பார்க்கணும்ல. ஒருவேளை அவங்க கூட சைன் பண்ணவங்கலாம் ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் கம்பெனியா இருப்பாங்க. அவங்க சீக்கிரத்த தொட மாட்டாங்க. தொட்டா விட மாட்டாங்க. அந்த மாரி கம்பெனியா அவங்கலாம் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஒரேடியா இறக்குவாங்க போல 2026, 27ல. நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பேசும்பொழுதே ஒரு தகவல் ஃப்ரீயா குடுத்துட்டேன். ஒரு பெரிய கம்பெனி ஆப்பிள் அங்கருந்து இங்க வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட். சரி. அது உங்கள தேடி தான் வந்துதான்லாம், நீங்க தேடி போய் தான் அவங்கள கூட்டு வந்தீங்கனாலாம் கிடையாது. அது அவங்களா வந்து, இங்க தான் வந்து ஏற்கனவே Samsung இருக்கு. இங்க வந்து போர்ட் இருக்கு. இங்கருந்து உலகம் ஃபுல்லா போர்ட் பண்றது ஈஸி அப்டின்னும் பொழுது, தே சோஸ் திஸ் பிளேஸ் அண்ட் தே கேம் ஹியர். அவ்வளோதான். ஸோ நீங்க தேடி போகாம வந்த பெரிய இன்வெஸ்ட்மென்ட். உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ண வேல்யூ 1,15,00,000 கோடில பெரிய பார்ட் அவங்கள்து. நீங்க எங்க கொண்டு வந்தீங்க? அப்ப நீங்க நீங்க சொல்ற 12,00,000 கோடில, நீங்க கொண்டு வந்த இன்வெஸ்ட்மென்ட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி தான். 5 வருஷத்துல. இப்ப இந்த 1,00,000 கோடியே வந்து ரியலைஸ் ஆவறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் என்னன்றது நமக்கு தெரியலல்ல. அப்ப அதெல்லாம் முடிச்சா தானே ஒரு 5 வருஷம், 5 வருஷம் கம்பேர் பண்ண முடியும் நம்ம மொத்தமா. அது நீங்க சொல்றீங்கல்ல, நான் நான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 1 இயர்க்குள்ள 80-85% வந்து ரியலைஸ் ஆகும். ஏன்னா, எக்ஸ்பான்ஷன் நம்ம பேசின மாதிரி, எக்ஸ்பான்ஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய நம்பர்ஸும், அவங்க அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பரும் ஜாஸ்தியா இருக்கு. சரி அப்ப நான் இதுல ஒண்ணு கேட்கிறேன். அப்ப இதுலயே ஒரு 97 கம்பெனில 25 புது கம்பெனிகள் போல பல கம்பெனிகள் கிட்டத்தட்ட ஒரு 60 கம்பெனிக்கு மேல இருக்கிறவங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி தான் இதுல பல அமௌண்ட்ட போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல 2020லேருந்து 21 வரைக்கும் கோவிட் ஆட்சி காலம் வந்துட்டு அதிமுக சந்திச்சு முடிச்சிருச்சு. 21ல கோவிட் தளர்ந்து 21ல மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. கிட்டத்தட்ட பிசினஸ்லாம் ஓரளவுக்கு இப்ப அடுத்த அமௌண்ட்ட போட்டு நம்ம தத்தளிச்ச பிரச்சனையிலருந்து வெளிய வரலாம்னு காத்துக்கிட்டு இருந்த டைம் 2021, 22. செகண்ட் வேவ் 22ல வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 23, 24, 25லாம் கிட்டத்தட்ட எப்பா கோல்டன் பீரியட்ரா. இதுக்கப்புறம் நான் எல்லா பிசினஸ் இப்பதான்டா நான் இறக்க போறேன்னு எவன்லாம் ஒரு பெரிய ஒருத்தன் திடீர்னு 2020 நானே வந்துட்டு இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஆஃபீஸு போடலான்னு போனேன். ஐய்யய்யோ! கோவிட் இருந்துச்சுன்னா அந்த பணத்தெல்லாம் சேர்த்து அமைதியா கம்முன்னு உட்காந்துட்டேன். அப்ப அந்த மாரி ஒரு பலாயிரம் கோடிய வச்சிருந்தவங்கலாம், டைம் வரட்டும் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட வேணாம்னு வெயிட் பண்ணவங்கலாம், அந்த செகண்ட் வேவ் ஹிட் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் 23, 24, 25 அந்த 3 வருஷத்துல தான் ரெடியா இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனியோ, அந்த கம்பெனியோ, இந்த கம்பெனியோ, இந்த 60 கம்பெனிகள்லாம் ஏன் அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன போன 5 வருஷத்துல ட்ரை பண்ணல? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்க ட்ரை பண்ணாங்க. இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனாங்க, மகாராஷ்டிராவுக்கு போனாங்க, யூபிக்கு போனாங்க. தமிழ்நாட்டுல தே வேர் நாட் ரெடி டூ இன்வெஸ்ட். ஓகே. அன்னைக்கு கடந்த ஆட்சி காலம் வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேன பொறுத்தவரைக்கும் அ இட்ஸ் இட்ஸ் அ பிளாக் பீரியட். இருண்ட காலம் தான் அது. அதுதான் உண்மை. சரி அப்ப எல்லா பிசினஸ் பண்றவங்களும் அவங்களுக்கு வந்து பிசினஸ் நல்லா போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, டக்குனு போய் அவங்களுடைய ஓனர போய் கட்சியில இணைஞ்சிட சொல்ல வேண்டியது தானே. திமுகல போயிட்டு ஒரு துண்ட போட்டு இணைஞ்சு அவங்களும் கட்சிக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, அப்ப அவ்வளவுதான். அவங்களும் நாளைக்கு நல்லா பிசினஸ் பண்ணலாம்ல. அப்படிதான் பிசினஸ் பொழைக்க பண்ணணுன்ற தெரிஞ்சுக்கணும்ல சார். அல்ல அப்படிதான் பிசினஸ் பண்ணணுன்ற அவசியம் பெரும்பாலான ஆன ஆட்களுக்கு இருக்காது. சுயம்பா அவனே வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அத வந்து விருத்தி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு கூட கும்பிடு போட்டு வாழணுன்ற அவசியம் கிடையாது.
யூ ட்ரீட் அஸ் ஈக்குவலி. நான் அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு அவங்கள கீழ நிக்க வச்சுன்னு இப்படி கை தட்டுறது வந்து யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் தெம் ஈக்குவலி. அவன் உங்களுடைய ஊர்ல வந்து பலாயிரம் கோடி பணத்த போட்டு, பல பேருக்கு வேலை வாய்ப்பு தர ஒருத்தன். அவன கீழ உட்கார வச்சுக்கிட்டு, ம், கீழ ம். நில்லு. செக்ரட்டரி பாவங்க. அவர் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்காரு. ஒருத்தர் பக்கத்துல இருந்து ஃபைல் எடுத்து வந்து குடுக்குறாங்க. ஒரு கம்பெனியா வராங்க. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க மேல உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுடைய 5 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட் இருந்தது டுவர்ட்ஸ் பிசினஸ். நாங்கல்லாம் மேல. அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் நீங்க எல்லா பிசினஸ் மேனையும் அப்ரோச் பண்ணீங்க. யூ ஆர் ஃபார் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்கள மாதிரி ஊற அடிச்சு உலையில போடாம, சொந்த காசுல உழைச்சு சம்பாதிச்சு அவ்வளோ பெருசா உருவானவனுக்கு கொஞ்சமாவது தன்மானம் இருக்குமா? இருக்காதா? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஊர்ல பார்த்தீங்கன்னா, பல 100 கோடி சம்பாதிக்கிற பெரிய பிசினஸ் ஆளா இருப்பாங்க. இங்க நம்ம முன்னாடி சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அவங்க. பணத்த விட பிரைடு வந்து தே கேனாட் ஸ்வாலோ தேர் பிரைட். இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்த ஒரு ஹியூமிலியேஷனான ஒரு விஷயம் வந்து இந்த 5 ஆண்டுகள்ல இது. அ ரொம்ப சிம்பிள் பாலா. நீங்கலாம் அப்படி சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்றது இல்லன்னு நெனைக்கிறேன். கோர் ஆஃப் த சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால. கொஞ்சம் வெளிய இருந்தீங்கன்னா, ஆ தலைவர் பர்த்டே 10,000 குடு. எதுக்குடா தரணும்? நேரா வருவாங்க. நேரா உள்ள வந்துட்டு ஒரு 10 பேர் வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டை போட்டு வந்து 10,000 குடு. தலைவர் பிறந்த நாள். பிரியாணி போடுறோம். நீ போடு உன் தலைவனுக்கு பிறந்த நாள். நான் ஏன் காசு தரணும்? இது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம். இது சின்ன நம்பர்ல சொல்றேன். சின்ன கம்பெனி. பெரிய கம்பெனிக்கு எலக்ஷன் வருது. சின்ன கல்லு பெரிய லாபம். இட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்ப அதெல்லாம் மாறி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி குட் சேஞ்ச். ஓகே. அ தமிழ்நாடு அதோடைய ட்ரூ பொட்டன்ஷியல வந்து இனிமே தான் பார்க்க போது. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். காமராஜர் அவருடைய பீரியட்ல தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருந்தார். வித் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் டைம். இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வரட்டும். விஷன் எப்படி இருந்தது அவருடைய விஷன். இங்க ஒரு கம்பெனி இருந்தா, ஊட்டியில ஒரு கம்பெனி. ஆவடிலாம் இன்னைக்கு வளர்ந்திருக்குன்னா, அந்த ஏரியாக்குள்ள இப்ப வரைக்குமே இட் இஸ் நாட் சோ சிட்டி மாதிரி சென்னை சிட்டி மாதிரி இல்லனாலுமே, திங்க் இன் 1960 அது எப்படி இருந்திருக்கும்? ஐயய்யோ! ம். அப்ப அங்க வந்து ஹெவி வெஹிக்கிள் டிஃபென்ஸ் ஃபேக்டரிய கொண்டு வந்தது. அதே மாதிரி ஊட்டியில, திருச்சி திருவெறும்பூர்ல கொண்டு வந்தது. இந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கம்பெனிஸ வந்து கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய விஷனரி வந்து காமராஜர். அத சுத்தி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வந்தது. இப்ப இந்த பெரிய கம்பெனி தான் ஆங்கர் இண்டஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் மத்த சின்ன சின்ன ஆன்சிலரிஸ் அவங்கலாம். அந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. இப்ப கீர்த்தனா மேடம் வந்து சட்டசமன்றத்தில பேசும்பொழுது, சிப்காட் போட்டேங்கிறீங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ரோடு இல்ல. போர்டு மட்டும் இருந்தா சிப்காட் ஆயிடுமா அது? இப்ப சிப்காட் நீங்க உருவாக்கி மக்களுக்கு பணத்துக்கு விக்கிறீங்க சார். சிப்காட் 99 வருஷம் லீஸு. பணம் குடுத்து தான் அந்த மக்கள் வாங்குறாங்க. சி நெறைய பேரால சிப்காட்ல லேண்ட்லாம் வாங்க முடியாது. சென்னைய சுத்தி இருக்கிற இடத்துல. ஏன்னா, அவங்க குடுக்க போறது வந்து காலி லேண்டு. இந்த காலி லேண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,50,00,000க்கு மேல வரும். 99 இயர்ஸ் லீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த பணம் வந்து இப்டி கேட்கும்பொழுது கம்மியா இருக்கும். ஆனா, சின்னதா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கால அது பெரிய முதலீடு. ஏன்னா, நீங்க 1,50,00,000 குடுத்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு கிம்பளங்கள்லாம் குடுத்துட்டு, ஒரு 2, 2,50,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல அவன் அதுல அப்பதான் பில்டிங் நீங்க கட்டவே கட்டணும். ஆரம்பிக்கணும். பில்டிங் வேலையவே கட்டணும். அதான். அது பிசினஸ்க்கான செலவு கிடையாது. இதுக்கு இது எல்லாமே இது தனி மட்டும் பண்ண வெறும் லேண்டுக்கு மட்டும் தான். ஆ அதுக்கே அவங்க வந்து ஒரு 10,00,00,000 இருக்கிறவங்க தான் சிப்காட்டுக்கே முடியும். கையில வச்சிருக்கவங்க தான். ஸோ அந்த நெலைமை வந்து நம்ம பேசக்கூடிய காமராஜர் டைம்ல கிடையாது. வந்தியா, ஒயர மாட்டுனியா, மிஷின வச்சியா வேலைய பாரு. அந்த மாடல்ல தான் அப்ப வொர்க் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க வந்து பெருமையா பேசிப்பாங்க. சிப்காட்டை கொண்டு வந்தது யார்? திமுக. கருணாநிதி தான் 71ல கொண்டு வந்தாருன்னு. அதுல ஒரு பெருமை பேசிப்பாங்க. என்ன தேவைக்காக அது உருவாக்கப்பட்டதோ, அத அது செய்யவே இல்ல. இப்ப கூட ஏதோ இந்த சிப்காட் வந்துட்டு ஏதோ ஒரு போர்டு மட்டும் இருக்குது. சுத்தி பின்னாடி ஒரே காடா இருக்குது. அது வந்து சிப்காட் இல்ல, சிப்காடு அப்படின்றாங்க நெறைய பேரு. அப்படிதான் பண்ணியிருக்காங்க நெறைய இடத்துல. இந்த நிலத்த கையகப்படுத்திட வேண்டியது. ஏன்னா, அதுலலாம் உங்களுக்கு பணம். சிப்காட்டுக்கு நீங்க லேண்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பணம்.
இப்போ ஒரு 10 ஏக்கர் நீங்க எடுக்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு 10 ஏக்கர் எடுக்குறீங்க. ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு ஏக்கர் எடுக்குறீங்க சிப்காட்டுக்குன்னா, நீங்க கோட் பண்ண இருக்க கவர்ன்மென்ட் அவங்களுக்கு குடுக்கணுங்கிற பிரைஸ் வந்து பணம் வந்து 20,00,000 அப்டின்னா, அவனுக்கு 10,00,000 15,00,000 தான் போகும். மீதி 5,00,000 நம்ம எடுத்துக்கலாம். அப்டின்ற மைண்ட் செட்ல சிப்காட்டுக்கு லேண்ட் இஷ்டத்துக்கு கையகப்படுத்துறது. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட். எதுக்கு கான்ட்ராக்ட்? ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட். அதுலேருந்து தான் கமிஷன் வாங்கிடுறீங்க. அவன் அவன் எப்படி ஒரு ஒழுங்கான ரோடு போடுவானா? போட மாட்டான். உங்களுக்கு வந்து கொடுமை என்னன்னா, சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஒரு சப்ஸ்டேஷன் கூட கிடையாது ஈபிக்கு. ஒரு ஒரு 1000 ஏக்கர் சிப்காட்ல ஒ ஏக்கருக்கு ஒரு கம்பெனினா கூட 1000 கம்பெனி இருக்கும். அப்ப அதுக்கு எவ்ளோ பவர் சப்ளை தேவைப்படும்? ஒரு ச ஒரு ஒரு சப்ஸ்டேஷன் கூட இல்லன்னா, நீங்க எப்படி பவர் சப்ளை பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி அங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்? அங்க எம்ஓயு வேற ஒரு 10 கம்பெனி சைன் பண்ணியிருக்கு. இந்த சிப்காட்ல வந்து லேண்ட். இவங்க லேண்ட் அலோகேட் பண்றாங்கல்ல. பாலா உங்க கம்பெனிக்கு வந்து 10 ஏக்கர் லேண்ட். நாங்க வந்து கவர்ன்மென்ட் பொறுப்பு. இந்த சிப்காட்ல இருக்கு போய் எடுத்துக்கோங்கன்னு குடுத்துருவாங்க. அங்க போனா கரண்ட்டும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. எப்படி எடுப்பீங்க? அப்போ உங்க கம்பெனி அங்க ரியலைஸே ஆகாது. இதுதான் அந்த ரியலைசேஷன் ஏன் கம்மியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். எம்ஓயு சைன் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஓகே, ஓகே கவர்ன்மென்ட் வந்து லேண்ட்லாம் குடுக்குறாங்க. நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்டின்ட்டு வந்திருப்பாங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ரோடு இல்ல. அப்புறம் அவங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ரோடு போடுவானா? கரண்ட் எடுத்துட்டு வருவாங்களா? அவங்கலாம் கவர்ன்மென்ட் கிடையாதுல்ல. பிரைவேட் கம்பெனிஸ் தானே. இப்ப தெரியுதா ஏன் 1700 கோடி, 800 கோடியா மாறுது ஆந்திராக்கு போனா? இவ்ளோ செலவு பண்ணி, அப்பதான் அவனால அந்த அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கொண்டு வரதுக்கு 1700 குரோர்ஸ் அவன் இங்க செலவு பண்ணணும். இதே அவன் ஆந்திராக்கு போனான்னா, 850 கோடியில அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவனால கொண்டு வர முடியுது. ஆனா ஆந்திரா போனா கெட்டு போயிட மாட்டாரா? அந்த மாரி வந்துட்டு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருதுன்ற ஒரு இது லைஃப்ல 1700 கோடி செலவு பண்ணா தான் அந்த ஒரு வலி தெரியும்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிசினஸ சீரியஸா பண்ணுவாங்க. ஈஸியா கிடைச்சிருது 850 கோடிங்கும்போது சீரியஸ்னஸ் இல்லாம பிசினஸ ஒழுங்கா பண்ணாம போய்ட்டாங்கன்னா, நாளைக்கு கெட்டு போயிட மாட்டாங்க வாழ்க்கையில அவங்க. விடுங்க சார் ஏதோ சின்னதா ஏதோ இப்படி பார்த்து கீத்து பொழச்சுட்டு போறாங்க. விடுங்களேன். ஏதோ திமுக அத பண்ணிடுச்சு. இப்ப இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இப்ப இந்த கெட்டு போயிட்டாங்கல்ல ஆந்திராக்கு போயிட்டு, ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு கெட்டு போயிட்டாங்கல்ல, அந்த மைண்ட் செட்ட உடைக்கணும்ல முதல்ல பிசினஸ் மேன் கிட்ட. அந்த 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 பர்டன் வந்து டிவிகே கவர்ன்மென்ட்க்கு இருக்குல்ல ஷோல்டர்ல. நீங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சு போயிட்டீங்க. இப்ப இல்லங்க இது நல்லா தான் இருக்குங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு ஒரு பர்டன் இருக்குல்ல. அத யார் கெடுக்கிறது? இப்ப இந்த பர்டன உடைக்கிறதுக்கு ட்ரை டிவிகே முயற்சி பண்ணி பண்ணுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சிய நடத்தியிருக்கிறாங்க. சரி. இப்ப அத யார் உடைக்கிறது? யாரும் உடைக்கலையே. இந்த நண்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்தியன் கிராப் ஸ்டோரி. ஒண்ணு மேல போச்சுன்னா இன்னொன்னு புடிச்சு வலிக்கும்ல. அதே கதை டிஎம்கே பண்ணுது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா இடத்துலயும் நரேட்டிவ் செட் பண்றது. அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 1,00,000 கோடி எப்படி சார் பண்ணிட முடியும்? பொய் 100 பேசுறீங்க. நாள்ல எப்படி சார் பண்ணிட முடியும்? பொய்யு. ஏமாத்து வேல. கம்பெனியே நெறைய கம்பெனிலாம் வந்து சாதாரண கம்பெனியாமே டேட்டாலாம் எடுத்து விடுறாங்க. இந்த மாரி வந்து இந்த இந்த கம்பெனியோடைய டோட்டல் இதுவே பார்த்தீங்கன்னா, ஷேர் கேப்பிட்டலு அவ இவ்வளவு தான் 15,00,000 வச்சிருக்காங்க. தான். 15,00,000 மொத்தமா கேப்பிட்டலே போட்டு உள்ள வச்சு ஷேர் வச்சுக்கிற ஒருத்தன், இவன் எப்படி வந்து 1,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவான்? இவன் வந்து இவன் எப்படி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவான்? பொய்யி, ஃபுல் பொய் இதெல்லாம். ஸ்கேம் இந்த மீட்டிங்கே ஒரு ஸ்கேம்ன்றாங்க. அந்த அறிவாளிகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கேப்பிட்டல் அப்டின்னா என்னங்கிறது தெரியும். முதலீடு. முதலீடு. ஷேர் கேப்பிட்டல்னா என்ன? ஷேர் கேப்பிட்டல்ங்கிறது ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க போட்டிருக்க காசு தான். ஓகே. இப்போ ஷேர் கேப்பிட்டல் 1,00,000 இருக்கக்கூடிய கம்பெனி ஓகே. எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணுங்கிறதுக்கான லிமிட்டேஷன்லாம் கிடையாது. ஓகே. பல 100 கோடிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஓ இது பண்ணுவாங்க. டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ 15,00,000 ஷேர் கேப்பிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி, பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதோட டர்ன் ஓவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்டி. அது அவ்வளோ ஒண்ணும் பெருசா தெரியலையே. திமுகல சொல்றாங்களே ஐடி விங்ல எடுத்து போடுறாங்க. அதான் அதனால தான் அவங்களலாம் அறிவாளின்னு சொன்னேன். ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அவ்வளதான். இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 2,00,000 எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி ஒண்ணு இருக்கு. சரி சொல்லுங்க. 1,00,000 தான் அவங்களுடைய ஷேர் கேப்பிட்டல். சரி. அவங்களோட டர்ன் ₹1,00,000 ஓவர் ரூவா. ₹1,00,000 தான். சரி. அவங்களுடைய இந்த ஆண்டுக்கான டர்ன் ஓவர் வந்து 48 crores. 1,00,000 ஷேர் கேப்பிட்டல். ஆனா அவங்களுடைய டர்ன் ஓவர் இந்த ஷேர் கேப்பிட்டல்ங்கிற வார்த்தை என்னன்னே தெரியாம பைத்தியம் மாரி பேசாதீங்கடான்னு சொல்ல வர்றீங்க. கரெக்ட். இப்ப இந்த போய் 1,00,000 ஆன்லைன்ல அந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில்ஸ் டேட்டா கிவ் மீ ஹே சிரி கிவ் மீ அப்படி டேட்டா கேட்டா அபௌட் ஷேர் திஸ் கம்பெனி. கேப்பிட்டல் தான் குடுக்கும்.
அவன் ஷேர் கேபிட்டல் இதுதான். ஓகே, அப்ப அவன்ட்ட காசு இல்ல. அவன் காசு இல்லாம பிசினஸ் பண்றேன்னு சொல்றான். அப்ப டிவிக்கே பொய் சொல்லுது. அது தப்பு. ஏன்னா ஷேர் கேபிட்டல்ங்கிறது கம்பெனியா ஆரம்பிக்கிறதுக்கான காசு. ஓகே 2 பேர் குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா. அதுக்கு நீங்க ஒரு 50,000 குடுங்க. நான் ஒரு 50,000 குடுக்குறேன். உனக்கு 50% ஷேர். இவங்க தான் வந்து புரமோட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த புரமோட்டர்ஸ் உடைய ஷேர் கேபிட்டல் தான் வந்து அந்த நம்பர் 1,00,000ங்கிறது. ஆனா அவன் ஒரு கம்பெனி நடத்துறான்னு வைங்க. அ ஒரு பில்டிங் கட்டியிருப்பான். மிஷினரிஸ் போட்டிருப்பான். அந்த கேப்பிட்டல்லாம் இதுல ரிஃப்ளெக்ட்டே ஆகாது. இன்னொன்னு கேபிட்டல்ல வந்து ஜெனரலாவே எல்லாருமே வந்து மினிமமா ஒரு 5,000 போட்டு 10,000ன்ற பேர்ல அக்ரீமெண்ட் போடுங்கப்பா. அக்ரீமெண்ட்ல அப்படிதான் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து மினிஸ்ட்ரி வெப்சைட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட். அதுல ஒண்ணு எல்லாருமே நான் கம்பெனிக்கு மொத்தமா இவ்வளவு வாங்கி போட்டேன். 10,00,000 போட்டேன், 20,00,000 போட்டேன் யாரும் காட்ட மாட்டானுங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் இருக்குல்ல, அவங்களுடைய ஆக்சுவல் கேப்பிட்டல், பிசினஸ் கேப்பிட்டல். பிசினஸ் கேப்பிட்டலுக்கும், ஷேர் கேப்பிட்டலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து அவன் 10 கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். 100 கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது வெளியவே வராது. நீங்க ஏன்னா இது எல்லாமே வந்து அவனோட பர்சனல் அவனோட ப்ராப்பர்ட்டி. டேட்டா அதெல்லாம். கரெக்ட். ஆ. சோ இது வந்து பப்ளிக் வியூஸ்க்கு வராது. அன்லெஸ் அது அந்த அந்த கம்பெனிய வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்ல கொண்டு வராங்க. ஷேர் வெளிய விக்க போறாங்க அப்படின்னா, ஷேர் விக்கிறாங்க இல்லையா? ஷேர் மார்க்கெட் கொண்டு வராங்கன்னும் பொழுது மட்டும் தான் இந்த நம்பர்ஸ், இந்த டேட்டா புக்ஸ் எல்லாம் ஓப்பனுக்கு கொண்டு வருவாங்க. அதுவரைக்கும் அந்த கம்பெனி 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனியா இருந்தா கூட இந்த இந்த டேட்டா புக்ஸ் எல்லாம் வெளியவே வராது. அது கவர்ன்மென்ட்க்கும் அந்த கம்பெனிக்கும் நடுவுல மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க கவர்ன்மென்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா, ஆமா இந்த கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, எம்சிஏ போர்ட்டல்ல இருக்கு. இவரு ஒரு புரமோட்டர், இவரு ஒரு புரமோட்டர்ன்னு யாரெல்லாம் டைரக்டரோ அதெல்லாம் காட்டிட்டு, இன்னார் இன்னார் இவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க. இவ்வளோ இத்தன ரூபா போட்டிருக்காங்கங்கிறது காட்டும். இப்போ 15,00,000 ஷேர் கேப்பிட்டல் அப்படிங்கிறது இட்ஸ் எ எக்ஸூபரன்ட் நம்பர். ஆக்சுவலா பெரிய நம்பர். சும்மா 10,000 5,000 போடுற இடத்துல சும்மாவே அவன் 15,00,000 போட்டிருக்கான் அப்படின்னா, ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணும்போது, நான் ஒரு 7,00,000 போடுறேன், நான் ஒரு 7,00,000 போடுறேன். வாடா பிசினஸ் ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட. அப்படி போட்டிருக்கிற நம்பர வச்சுக்கிட்டு, இவங்க கிட்ட காசே இல்ல. கேட்கும்போது செம்ம ஜாலியா இருக்குது. பட் ஆனா இந்த மாரி நீங்க யாராவது எக்ஸ்பிளனேஷன் குடுக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். பட் அதுதான் உண்மை. ஸோ நெறைய விஷயங்கள சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இந்த கைடன்ஸ் டிஎன் மூலமா நடந்த இந்த மீட்டிங்ல என்ன மாரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரியலைசேஷன்னு சொன்னீங்க. அப்பதான் எனக்கு வந்து என்னன்னா, இப்ப டிஎம்கே வந்து அவங்களோட ரியலைசேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? தோத்து போனதுக்கு அப்புறமான்னு அந்த ரியலைசேஷனுக்கு நான் போயிட்டேன். ஆமா பண்றாங்க போல இருக்கே. புதுசா டீம்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். கலர் கலரா கொடியெல்லாம் ஏத்திருக்க, கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்க, மிட்டாய்லாம் குடுக்குறேங்கிற மாரி, புதுசா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாத்தப் போறாங்களாம். நம்பர்ஸ இன்கிரீஸ் பண்ண போறாங்களாம். பெரிய ரிஃபர்மேஷன் தான் அது. ரியலைசேஷன் இல்ல. இட்ஸ் ரிஃபர்மேஷன். இன்சைட் டிஎம்கேவா? ரெவல்யூஷன், ரிஃபர்மேஷன் எல்லாமே சொல்லலாம் அது. செத்துப்போன பேஷண்ட்ட ஐசியூல சேர்த்தா என்ன? சம்திங் இஸ் ஹேப்பனிங் வெரி பிக். அது நீங்க சீக்கிரத்தில பார்க்க போறீங்க அப்படின்றது தான் வந்து தெரியுது. ஸோ அதனால அந்த எல்லாமே நிறைய விஷயங்கள நீங்க சொல்லியிருக்கீங்க. சூப்பர். மக்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த 1,00,000 கோடிங்கிறது என்ன? எப்படி வந்திருக்கு? என்ன ஏதுன்ற நிறைய டீட்டெயில்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல மீண்டும் ஒரு நல்ல விஷயத்த நீங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றத கலர் கண்ணாடி வியூவர்ஸ் கேட்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.